டியர் எக்ஸ்டென்ஷன் இனிமேல் ஹெச்எம்எஃப்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஹெச்எம்எஃப்எஸ் டேஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஹெச்எம்எஃப்எஸ் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெச்எம்எஃப்எஸ் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிஸ்டம் எப்படி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஹெச்எம்எஃப்எஸ் உருவாக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து முதல்ல ஹெச்எம்எஃப்எஸ் லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு 10 டாய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது நம்ம வந்து 20 டாய் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா வந்து 10 டாய்க்குரிய எம்எஃப்எஸ் வந்து அது எக்ஸ்டென்ஷனுக்கு எடுத்துக்கும். இன்னொரு 10 டாய்க்குரிய எம்எஃப்எஸ் வந்து அது ஹெச்எம்எஃப்எஸ்ஸாக வந்து மாற்றி அது வந்து டேஸ் வந்து கவுண்டிங்க்கு வந்து எடுத்துக்கும். அதாவது வந்து ஹெச்எம்எஃப்எஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறதுக்கு 21 டேஸ் வேணும் இல்லைங்களா? அதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண நாள்லேருந்து அது கவுண்ட் டவுன் வந்து ஆரம்பிச்சிடும். அப்போது 10 டாய்ங்கிறது வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு, 10 டாய் வந்து ஹெச்எம்எஃப்எஸ்க்கு எடுத்துக்கும். இன்றைக்கி ஒருத்தர் டியர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஹெச்எம்எஃப்எஸ் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒருத்தர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 டாய்க்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இன்னொரு 10 டாய்க்கு உண்டான எம்எஃப்எஸ் வந்து அவங்களுக்கு ஹெச்எம்எஃப்எஸ் 1க்கு ரெடியாக போயிடும். அப்போது டியர் 1க்கு வந்து ஹெச்எம்எஃப்எஸ் உருவாகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 21 டேஸ் ஆகுது. டியர் 2க்கு 42 டேஸ், டியர் 3க்கு வந்து 64 டேஸ். அதே மாதிரி டியர் 8 க்ரியேட் ஆகணும்னா வந்து நம்மளுக்கு வந்து 200 டேஸ் இருக்குது. இப்போ நார்மலாகவே நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ஒரு 30 நாள் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா டேஸு. அடுத்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து 30 நாள் வந்து டைமிங் கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒருத்தர் வந்து டியர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாருன்னு வைங்க. ஃபஸ்ட்டு டியர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு. அப்போது அவருடைய 10 டாய்க்கு உண்டான எம்எஃப்எஸ் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடும். இன்னொரு 10 டாய்க்கு உண்டான எம்எஃப்எஸ் வந்து ஹெச்எம்எஃப்எஸ் க்ரியேட் ஆகி அது கவுண்ட் டவுனில் இருக்கும். ஒரு 21 நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஹெச்எம்எஃப்எஸ் 1 ரெடி ஆயிரும். அப்போது அவருக்கு வந்து டியர் 1 இன்றைக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவருக்கு 30 நாள் கிடைக்கிது. அடுத்த 21 நாளில் ஹெச்எம்எஃப்எஸ் 1 ரெடி ஆயிரும். அப்போ வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 9 நாள் முன்னாடியே வந்து ஹெச்எம்எஃப்எஸ் 1 வந்து ரெடி ஆயிரும் எக்ஸ்டென்ஷனுக்கு. அப்போது அவர் வந்து சேஃபர் ஜோனில் இருக்காருன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒருத்தர் வந்து டியர் 2 எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாருன்னு வைங்க. அவர் பண்ணும்போது அவருக்கு வந்து நார்மலாக எப்பவும் கிடைக்கிற மாதிரி ஒரு 30 டேஸ் கிடைக்கும். பாதி டாயில் வந்து அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகி இன்னொரு பாதி டாயில் வந்து ஹெச்எம்எஃப்எஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு ரெடி ஆகும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுனால 30 நாள் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த டியர் 2க்கு வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ஹெச்எம்எஃப்எஸ் 2 ரெடியாக 42 நாள் தேவைப்படும். அப்போது எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 12 நாள் வந்து அவர் டேஞ்சர் ஜோனில் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அவருக்கு 30 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும் அடுத்த எக்ஸ்டென்ஷன் டைமுக்கு. ஆனால் அடுத்த எக்ஸ்டென்ஷன் பண்ணணுன்னா அவருக்கு ஹெச்எம்எஃப்எஸ் 2 வேணும். அது க்ரியேட் ஆகிறதுக்கு அவருக்கு 42 நாள் ஆகும். அப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 12 நாள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது இல்லையா, அதனால் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி வைக்கலாம். இப்போ ஒருத்தர் டியர் 3 வந்து இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாருன்னு வைங்க. பண்ணும்போது அவருக்கும் நார்மலாக வந்து 30 நாள் கிடைக்கும். அப்புறம் பாதி அவர் பண்ண எக்ஸ்டென்ஷன் அமௌண்ட்டில் பாதி எக்ஸ்டென்ஷனுக்கும் இன்னொரு பாதி வந்து ஹெச்எம்எஃப்எஸ்க்கு ரெடியாக போகும். அந்த ஹெச்எம்எஃப்எஸ் 3 ரெடி ஆகிறதுக்கு அவருக்கு 64 நாள் தேவைப்படும். ஆனால் நார்மல் எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து 30 நாள் தான். பேலன்ஸ் 34 நாள் அவர் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா வந்து அவருக்கு 30 நாள் தான் எக்ஸ்டென்ஷன் டைம். ஆனால் ஹெச்எம்எஃப்எஸ் 3 ரெடி ஆகிறதுக்கு 64 நாள். ஸோ 34 நாள் கம்மியாக இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 2 தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை பண்ணுறதுக்கு 30 நாள், இன்னொரு தடவை வந்து எக்ஸ்ட்ரா 4 நாள் தேவைப்படுது. அதனால் 2வது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது பெட்டர். இன்கேஸ் அவர் ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணால் போதும். என்ன அப்படின்னா வந்து அவரோட டியர் வந்து இன்ஆக்டிவ் ஆகாமல் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டென்ஷன் பண்ணி வைக்கணும். இதே மாதிரி தான் நான் டியர் 1லேருந்து டியர் 8 வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் அதிகமாக செய்ய வேண்டி வரும், எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன். அதாவது நார்மலாக வந்து ஒரு தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண வேண்டி வரும் அப்படின்னு எழுதியிருக்கேங்க. எக்ஸ்டென்ஷன் முடியறதுக்கு இனி 7 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது. நான் அட்வான்ஸாகவே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ நாள் வந்து தேவைப்படுதோ எக்ஸ்ட்ராவாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் டியர் வந்து ரொம்ப சேஃபாக ஆக்டிவாக இருக்கும்.
சில பேர் வந்து ஹெச்எம்எஃப்எஸ் லான்ச் ஆன உடனே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க, ஹெச்எம்எஃப்எஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெச்எம்எஃப்எஸ் 1 ரெடி ஆகிறதுக்கு 21 நாள் தேவைப்படுது இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டாரு. அவருக்கு வந்து ஒரு 11 நாள் இருக்குது பேலன்ஸ். 11வது நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவருக்கு ஹெச்எம்எஃப்எஸ் 1 க்ரியேட் ஆகிடுதுன்னு வைங்க. ஆனால் அவர் ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சதில் இனி ஒரு 20 நாள் பாக்கி இருக்குது. 20 நாளுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் யூனிட் வர்ஸில் வந்து எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமைனிங் வந்து எவ்வளோ நாள் இருக்குது நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுன்னு காமிக்கும். அதில் வந்து ஒருத்தருக்கு 20 நாள் இருக்குதுன்னு வைங்க. அவர் வந்து ஏற்கனவே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு 11 நாளில் ஹெச்எம்எஃப்எஸ் 1 ரெடி ஆயிரும் அப்படின்னா அவருக்கு வந்து Tier 1 எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு 9 நாள் முன்னாடியே வந்து ஹெச்எம்எஃப்எஸ் 1 ரெடி ஆயிரும். அப்போ வந்து அவர் சேஃபர் ஜோனில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் ஹெச்எம்எஃப்எஸ் 1 ரெடி ஆனதுக்கப்புறம் 21 நாளில் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இல்லை எனக்கு ஹெச்எம்எஃப்எஸ் 1 வேண்டாம், ஹெச்எம்எஃப்எஸ் 2 நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்எஃப்எஸ் 2க்கு வந்து விட்டுருக்காருன்னு வைங்க. ஒரு 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஹெச்எம்எஃப்எஸ் 1 வந்து ரெடியாகி கெட் ஹெச்எம்எஃப்எஸ் 1 காமிக்கும். ஆனால் அவர் எடுக்காமல் விட்டுட்டாரு அப்படின்னா அது அடுத்த ஹெச்எம்எஃப்எஸ் 2க்கு வந்து ரெடி ஆகும். சரிங்களா? அப்படி ரெடியாகி மறுபடியும் 21 நாள் கவுண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹெச்எம்எஃப்எஸ் 2 ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு பேலன்ஸ் ஒரு 19 டேஸ் இருக்குதுன்னு வைங்க, ஒரு 19 நாள் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து Tier 2 எக்ஸ்டென்ஷன் ரிமைனிங் டைம் வந்து 10 நாள் தான் இருக்குது. 10 நாளுக்குள்ளே அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். ஆனால் அது க்ரியேட் ஆகிறதுக்கே 19 நாள் ஆகும் அப்படின்னா இப்போவே அவர் இன்றைக்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து எம்எஃப்எஸ் யூஸ் பண்ணி வைக்கிறது தான் பெட்டர். அப்போ தான் வந்து அவங்க டியர் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா ரெடி ஆகிறதுக்கே வந்து இனி இப்போ 9 நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதனால் ஒரு எக்ஸ்டென்ஷன் அதிகமாக அவர் பண்ணியே ஆகணும். நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, இதில் பாருங்கள் 19 டேஸ் அப்படின்னு காமிக்கும். அதாவது ஒரு 21 நாள் விட்டு அவர் கெட் ஹெச்எம்எஃப்எஸ் 1 காமிக்குது. இருந்தாலும் அவர் ஹெச்எம்எஃப்எஸ் 2க்காக ஏற்கனவே ஒரு ஹெச்எம்எஃப்எஸ் 1 எடுத்துட்டார். அதனால் ஹெச்எம்எஃப்எஸ் 2 க்ரியேட் பண்ணுறதுக்காக ஹெச்எம்எஃப்எஸ் 2 விடுறாரு. அப்போ வந்து அந்த குட்டி குட்டி பிளாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தா தெரியும் அந்த ஃபஸ்ட்டு பிளாக் வந்து எல்லோவாக மாறிடுச்சு. அதாவது ஹெச்எம்எஃப்எஸ் 1 ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது பிளாக் அதாவது ஹெச்எம்எஃப்எஸ் 2க்கு வந்து அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஹெச்எம்எஃப்எஸ் 2 ரெடி ஆகிறதுக்கு இனி அவருக்கு 19 நாள் தேவைப்படுது. ஆனால் அவர் எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து ஒரு 10 நாள் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் இன்றைக்கே வந்து எம்எஃப்எஸ் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ்காயின் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து முன்னாடியே பண்ணி வச்சா தான் அவர் டியர் வந்து ஆக்டிவாக பத்திரமா சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் டியர் எக்ஸ்டென்ஷனுக்கு எவ்வளோ நாள் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்தந்த டியருக்குரிய ஹெச்எம்எஃப்எஸ் ரெடி ஆகிறதுக்கும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே வந்து க்ரியேட் ஆகிற வரைக்கும் உங்கள் டியர் பத்திரமா இருக்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் பண்ண வைக்கணுமோ சேஃபாக பண்ணிடுங்க. Thank you very much for watching this video.